ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம ட்ரிபிள் எஸ்க்கு தான். அதாவது தொடர்ந்து இவங்களை பற்றி ஏண்டா பேசிகிட்ருக்கோம் வேற இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம பேசணுங்க, ஓகேங்களா? ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸ் போட முடியல. அதனால இந்த பதிவு மூலமாக மக்களில் பார்வையாளரில் ஒருத்தியாக நான் இந்த பதிவை பதிவிடுறேன். சிக்காபாய், உங்களுடைய 8 நிமிஷ வீடியோ இருக்குல்ல, அது நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பார்ப்பேன். முக்கியமாக நீங்கள் போடுற டைட்டிலை நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் காலையிலே ஓகே, உங்கள் டைமுக்கு நீங்கள் அந்த 8 நிமிஷம் வீடியோவில் கொளுத்தி போடுறத தான் இவங்க 2 பேருமே ஒரு விஷயமாக எடுத்து அவங்கவுங்க ரோலை சூப்பராக ப்ளே பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் நீங்கள் செய்கிறது தினமும். அதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் தான் முக்கியமான காரணகர்த்தா. இப்படி பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான், ஓகேங்களா? அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் ஒரு அளவு இல்லை. நான் கேட்குறேன், இன்றைக்கி உக்காண்டுக்கிட்டு சொல்கிறீங்க, அதாவது சுப்புவுடைய கணவர் யார்? சுப்புவுடைய கணவர் பாலவிநாயகம். அவர் குழந்தைங்கள அக்கறையாக பார்த்துக்கிறாரு, ஸ்கூலில் போய் பார்க்குறாரு, சுப்புக்கு அடிக்கடி அடித்து பேசிகிட்ருக்காரு, ஃபோன் பேசிகிட்ருக்காரு, நிறைய பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு பேச தெரியுதுல உங்களுக்கு. அப்புறம் ஏன் சார் நீங்கள் அடுத்தவங்களுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? எந்த ஒரு ஆணாவது, அதாவது கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த ஒரு பெண்ணோட வாழ்கிறாங்கன்னா ஏதோ சொல்லலாம், ஓகேங்களா? ஆனால் கணவன் இருக்க அந்த கணவனை புகழ வேற பண்ணுறீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அடுத்தவங்களோட மனைவியோட நீங்கள் ஏன் வாழ்கிறீங்க? அடுத்தவங்களுடைய கணவரை வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க. ஸோ அடுத்தவங்களுடைய மனைவியை வச்சுருக்கிற உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? நீங்கள் ரொம்ப நல்லவரா வல்லவரா? சொல்லுங்கள், நல்லவரா வல்லவரா? சுப்பு, அதாவது நீங்கள் உக்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? சுப்பு, உங்களை தான் என்ன சொல்கிறீங்க? என் கணவர் எவ்வளவோ பரவாயில்ல, அவரை திருத்தி என்னால் வாழ வைக்க முடியும். அப்படி எனக்கு என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் காதலிச்சிருக்கேன், அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது, அவருக்கு எதுனா நான் பேசுவேன், அப்படிலாம் பேச தெரிகிற அந்த வாய் எப்படி அந்த இடத்துல இன்னொரு ஆணை நினைக்க முடியுது, இன்னொரு ஆணோட இந்த மாதிரி வாழ முடியுது? உண்மையான அன்பு பாசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை தவறாக அமைஞ்சிருச்சு, தன்னை தவறான ஒரு பாதைக்கு தூண்டுறாரு, அதனால அந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், இவரோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் கடந்து போன அந்த வாழ்க்கையை பற்றி பேசவே மாட்டீங்க. அவர் கூட வாழ போகிறேன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம், நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு. அதை விட்டுட்டு இந்த வலைத்தளத்தில் உக்காண்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒருத்தர் கூட வாழ்கிறீங்க, இன்னொருத்தர் கூட வாழ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது கண்டென்ட்டாக இருந்தாலும் இது நீங்கள் மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறீங்க? யார் யாரோட கணவனாக இருக்கட்டும், யார் யாரோட மனைவியாக இருக்கட்டும், ஆனால் நாங்களாம் யாரோட மனைவி கூடயும் வாழலாம், யாரோட கணவர் கூடயும் வாழலான்ற புது ட்ரெண்டை கொண்டுட்டு வரீங்களா நீங்கள் இந்த சமூகத்துக்கு? சொல்லுங்கள், புதுசாக ட்ரெண்டை கொண்டுட்டு வரீங்களா? அதே மாதிரி சிக்காபாய், உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, சரியா? உங்களை பொறுத்த மட்டும் ஓகே, ஒரு அழகான குடும்பம் இருக்குது, 2 பசங்க இருக்காங்க, பேரன் இருக்காங்க. நீங்களுமே அவங்க கூட சேர்ந்து வாழ தான் போகிறேங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு காதல் தான் புருசு அப்படின்னு உட்காரல, ஓகேங்களா? உங்களுக்கு உங்கள் குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம், உங்கள் மனைவிங்கிறவங்க ரொம்ப முக்கியன்றதை உங்கள் வாயால் நீங்கள் பல தடவை சொல்கிறீங்க. அதே வாயால் தான் எந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவியை பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு அசிங்கமாகவும் பேசுகிறீங்க, ஓகேவா? நீங்கள் எந்த ரகம்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, உங்கள் மனைவியோட உங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு டைம் கேட்குறீங்க? நான் வந்துடுவேன் பொறுத்துருன்னு ஏன் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் வாழலாமே. உங்களுக்கே தெரியுது இந்த சுப்புங்கிற ஒரு கேரக்டர் உங்களை தாறுமாறாக அடிக்கிறது, கேவலமாக பேசுகிறது, மட்டம் தட்டி பேசுகிறது, அது பண்ணுறது, உங்கள் பணத்தை சுருட்டுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்க அடி வாங்கினாலும் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் எதுக்கு அங்கேயே கிடக்குறீங்க? இவ்வளோ வீரத்தனம் உள்ள உங்களுக்கு, இவ்வளோ பேசுகிற உங்களுக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஏன் துணிவில்லை? அங்கே என்ன பிரச்சனை? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சல்லாபம் உல்லாசம் குடி கும்மாளம்னு இந்த பொது வெளியில் பேசுகிறீங்கள, இதுதான் வாழ்க்கையா? அதாவது
உங்களுக்குமே கல்யாணம் ஆகி உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தாச்சு. அப்போ நீங்கள் எந்த ஒரு ஏஜில் இருக்கீங்க, எந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க? உங்கள் குழந்தைங்க செய்ய வேண்டியதெல்லாம், யோசிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் நீங்கள்லாம் வந்து ஒரு கூத்தா அசிங்கமாக ஒரு உதாரணமாக, அசிங்கமான ஒரு உதாரணமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியல. கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அசிங்கமாக பண்ணுவாங்க. அதை மாற்றிக்கணும்னு ஏன் உங்களுக்குலாம் தோணலை? அதே சரி, ஓகே, இவ்வளோ நாள் இந்த கண்டென்ட் பண்ணீங்க, இனிமேலாவது ஒரு கணவன் மனம் திருந்தி தன்னுடைய மனைவியுடன் போய் சேர்ந்து வாழ்கிறார் என்ற கண்டென்ட்டை கொண்டுட்டு வரலாமே. ஏன் அதை கொண்டுட்டு வர மாட்டீங்க? ஏன் இந்த நெகட்டிவ்லேயே ரிப்பீட்டட்லேயே போய்கிட்டே இருக்கீங்க? ஏன் அதை பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன சொல்கிறது? அதாவது நீங்கள் எப்படி தெரியுமா சிக்காவா, நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, ஓகேவா? பணத்துக்காக இந்த 2 பேரை வச்சு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போகலாம், எவ்வளோ அசிங்கம் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதான் ஒரு சொன்னாங்கல்ல, ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், பல கொலை பண்ணாலும் அதே தண்டனைன்ற மாதிரி ஒரு வாட்டி அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேலே எவ்வளோ அசிங்கப்பட்டா என்ன அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களாம் வந்துட்டீங்க. உங்களுக்கு தேவை பணம். என்னென்ன கதை சொல்ல முடியுமோ, என்னென்ன புது புது டாப்பிக்கை கொண்டுட்டு வர முடியுமோ வர வச்சு அதுலேருந்து காசை சம்பாதிக்கணும், அடுத்தவங்கள்ட்ட காசை வாங்கணும், இப்படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களாம் என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கீங்க? நாளாக நாளாக உங்களுடைய அந்த செயல்கள் வந்து ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு, அபாயகரமாக போயிட்டுருக்கு. இந்த சமூகத்துக்கு, இந்த குழந்தைங்க, இந்த பார்த்துட்ருக்கிற பசங்களுக்கெலாம் நீங்களாம் வந்து தவறான ஒரு விஷயத்த முன் கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. அவங்கள தவறான பாதைக்கு நீங்கள் போகலான்றதை சொல்லித்தரீங்க. என்னென்ன சொல்லித்தரீங்கன்னு நான் சொல்லவா? என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிறதுன்னு சொல்லித்தரீங்க, எப்படிலாம் டபுள் மீனிங் பேசுகிறதுன்னு சொல்லித்தரீங்க, ஓகேங்களா? பொடி வச்சு பேசுவாங்களே ஒரு டபுள் மீனிங், அதான் டபுள் மீனிங் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லித்தரீங்க. அப்புறம் இந்த வேட்டை அது இதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை தூண்டுறீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பாலியல் குற்றங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கும்னு உங்களுக்குலாம் புரியல. எவ்வளோ பெரிய குற்றத்துக்கு நீங்களாம் துணையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆரம்ப புள்ளியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே விட்டால் எவ்வளோ குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். ஆசையை தூண்டுறீங்க அந்த பசங்களுக்கு, அது நீங்கள் ஒணரல நீங்கள்லாம். சுபு, நீலாம் ஒரு பொம்பளை உக்காண்டுக்கிட்டு எனக்கு அது தேவை, அதனால நான் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போனேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதெல்லாம் அதாவது உங்களுக்குலாம் வந்து அந்தரங்கம் இதெல்லாம் இல்லையா? அந்தரங்கமான விஷயம், ப்ரைவேட்டான விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாதா? எல்லாமே பப்ளிக் தானா உங்களுக்கு? எல்லாமே பப்ளிக் தானா? எல்லாமே பண்ணுவீங்களா இந்த பப்ளிக்கில் பணத்துக்காக? அப்போ நீங்களாம் என்ன மாதிரி கேரக்டரு சொல்லுங்கள்? உங்களை நம்பி இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த கதவை திறக்குது, என்ன அவசரமோ என்ன ஆபத்தோ, இல்லை சின்ன பசங்க அந்த ஹாஸ்டல்லையே இருந்து இன்றைக்கி வந்து வீடுன்னு வர்றப்போ சுதந்திரம் இருக்கணும். அந்த சுதந்திரத்தை தான் அந்த குழந்தைங்க வந்து லீவுன்ற பேரில் வந்து இங்கே அனுபவிக்கிறாங்கன்னா அதில் கூட என்ன ஒரு கோபம் வருது. ஏன்னா வந்துட்டாங்களாமா, இவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாம் வந்துட்டாங்களாமா. ஏன் அவங்களுக்காக நீங்களாம் லைவ் போடாமையும், இல்லை அவங்களுக்காக உங்கள் டைமையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டிங்களா? மிரட்டுறீங்க, இது ரூமுக்கு செலவானாலும் பரவாயில்ல, இங்கே போய் விட்டுருவேன் அங்கே விட்டுருவேன். அதாவது நீங்கள் ராஜபோக வாழ்க்கை வாழணும், ஆனால் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறந்த பாவத்துக்கு கஷ்டத்தோடு தான் வாழணும் இல்லையா? இதுதான் நல்ல தாய் நல்ல தாய் நல்ல தாய் லட்சியம் வேறதில்ல. லட்சியத்தை காப்பாற்றுற ஆள் அதெல்லாம். தலையில் லேசாக அந்த ரத்தம் கட்டின ஒரு காயம், அதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டு இதுக்கு ஒரு நடிப்பு நடித்து ஏன் மக்களை இந்த அளவுக்கு பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த வலைத்தளத்தில் இப்போது ரொம்ப அதிகபட்ச இந்த சமூக சீர்கேடுக்கு துணையாக போகிறதுல முதல் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து போக வேண்டியவங்க பார்வைக்கு போகணும், புரியுதுங்களா? போக வேண்டிய இடத்துக்கு போகணும். உங்கள் மேலே இருக்கிற அந்த பார்வை வந்து இன்னும் அதிகரிக்கணும். அதுக்கு உகந்த ஒரு விஷயம் உங்கள் மேலே எடுக்கப்படணும், அதுதான் சரி, ஓகேங்களா? ஒரு கண்டென்ட் பண்ணுறீங்களா, பண்ணுங்க. ஆனால் இந்தளவுக்கு கேவலமாக பண்ணுவாங்க நாளுக்கு நாள்? உங்களுக்கு இது தோணலை? அதாவது மக்களுடைய என்ன சொல்கிறது, அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே கேட்சப் பண்ணுறீங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த காமமான விஷயம், இந்த இதான விஷயம் பேசினா தான், நெகட்டிவான விஷயம் பேசினா தான் விரும்புகிறாங்க. சுப்பு, உக்காண்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா, அதே பேட் கமெண்ட்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற பதில் இருக்குது பார்த்தீங்களா, சீப்போன்னு சொல்ல வைக்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது.
நீங்களாம் திருந்துட்டீங்கன்னு சொல்லாதீங்க உங்கள் வாயால். ஓகேயா? பூமியே அப்படியே ஆடிரும். வேண்டாம். இதில் சாமி பேரெல்லாம் வேறு இழுத்துக்கிறீங்க. எல்லா சாமியும் கும்பிடுங்க, எல்லா சாமி மேலேயும் சத்தியம் பண்ணுங்க. எல்லா சாமியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும். நீங்களாம் இன்றைக்கி இருக்கிற ஆட்டத்துக்கு ஓய்வு வரும். சரிங்களா? தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. மக்களே, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு தப்பாக தெரிகிற விஷயங்கள் பேசப்பட்டுச்சுன்னா, செய்கிறாங்கன்னா, ஒன்று அந்த நாட்டில் உள்ளவங்களாக இருந்தால் உங்களால் அந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த சூழல் இருந்துச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லையா, தயவு செஞ்சு அவங்க போடுற அந்த வீடியோஸ்க்கோ லைவுக்கோ தயவு செஞ்சு ரிப்போர்ட் அடிங்க. உங்களுடைய அந்த எதிர்ப்பை இந்த வழியில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அந்த வாழ்வாதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நல்ல விஷயங்களை பண்ணணும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்டான விஷயங்களை பண்ணணும், இல்லை காமெடியான விஷயங்கள் பண்ணலாம். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதையே பயன்படுத்தி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற பட்சத்தில் மற்றவங்களை பாதிக்குது, கண்டிப்பாக பாதிக்குது. உங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பசங்க ஃபோன் இல்லாமல் யாருமே இப்போ இல்லை. ஓகேங்களா? இதுதான் குறிப்பிட்டு பார்ப்பாங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்ப்பாங்க இந்த டபுள் மீனிங் பேச்செல்லாம். நான் தான் சொல்கிறேன்ல, சில வார்த்தைகள்லாம் நம்ம காலத்தில் அது வேறு அர்த்தமாக இருந்தது. இப்போ ரொம்ப கேவலமான அர்த்தமாக இருக்குது அப்படின்னு இவங்கக்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மக்களே, நம்ம குழந்தைங்க, நம்ம எதிர்கால சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பங்கை இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒன்றும் கிடையாது தான். எவ்வளோ சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு ஆட்களும் இவங்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் மக்களே இதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நன்றி மக்களே.